என்கிட்ட இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, 15 அடி தான் அகலம். ஆனா நீளம் 80 அடி, 90 அடி இருக்கு. ஆனா அகலம் 15 அடி தான் இருக்கு அப்படின்றதால, இடம் விட்டு கட்ட முடியாது சைடுல. இப்போ பக்கத்து வீட்டோட ஒட்டி கட்டும்போது, ஏர் சர்க்குலேஷன், சன்லைட் இதுக்கெல்லாம் என்ன பண்றது? இது மட்டும் இல்லாம, அகலம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால, எல்லா ரூமும் ஸ்பேஷியஸா இருக்குமா? ஹால் முதல்ல கரெக்ட்டா அமையுமா? இந்த மாதிரி நெறைய டவுட் நெறைய பேருக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம, பார்க்கறதுக்கு வீடு லுக் வைஸ் அழகா இருக்குமா? அப்படின்ற டவுட்டுமே இருக்கும். இப்ப இந்த வீட நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும். இது 15 அடி தான் அகலம். 80 அடி கிட்ட நீளம் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவுல கட்டியிருக்கிற வீடு. எல்லாருக்குமான வசதியான ரூமோட, அதோட லிவிங் ஹாலையும் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, கார் பார்க்கிங்கும் இந்த வீட்ல இருக்கு. நல்ல ஸ்பேஷியஸான பெரிய காரையே நிறுத்துற அளவுக்கான கார் பார்க்கிங். இது மட்டும் இல்லாம, இந்த வீட எந்த அளவுக்கு அழகா பிளான் பண்ணியிருக்காங்க ஸ்பேஷியஸா அப்படின்றதையும், இந்த வீட்டுடைய இன்டீரியர் எந்த அளவுக்கு இந்த வீட்ட இன்னுமே அழகா காமிக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீட இப்போ போடுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரு 14 அடிக்கு 80 அடி சைஸ்ல கேட்டிருந்தாரு. அவருக்கு இந்த பிளான் வந்து கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுற பிளானா இருக்கும். அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நெறைய பேருக்கு இந்த இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்ட 600 சதுர அடி வீடு கிட்டத்தட்ட 23க்கு 40 அடி இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவுல 18க்கு 35 அப்படின்ற மாதிரி 620 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டின வீடு வந்து நம்ம போட்டிருந்தோம். அது வந்து ரொம்பவே நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதோட அடுத்த வெர்ஷன் தான் இது. இப்ப நம்ம பார்க்க போற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க்குக்காக நம்ம ஷூட் பண்ண வீடு தான் இது. அதனால இந்த வீட்டுடைய எக்ஸாக்ட் பிளான் வந்து நம்மகிட்ட இல்ல. நம்மளே வந்து ரஃப்பா ஒரு பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால இதனுடைய உள்ள இருக்கக்கூடிய ரூமுடைய சைஸு அதெல்லாம் வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. பட் லேண்ட் ஏரியா அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். 15 அடி தான் அகலம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி தான் நம்மள கூப்ட்டுருந்தாங்க. அதனால 15 அடி அகலம் இருக்கிற லேண்ட் ஏரியாவுல எப்படி ஸ்பேஷியஸா பண்ணியிருக்காங்க. அதனுடைய பிளான் வந்து ரஃப்பா நீங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லையா? அதனுடைய சைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதையும் நீங்க வீடியோல பார்த்து ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். டீட்டெயிலா இந்த வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த வீட்டுடைய எலிவேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 சைடுமே எலிவேஷன் இருக்கு. அதாவது ஒரு தெருவுடைய இந்த பக்கமா ஒரு என்ட்ரன்ஸும், தெருவுடைய அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸும் இருக்கிற மாதிரி இந்த வீட கட்டியிருக்காங்க. அந்த நீட்டுக்குமே அவங்களுடைய லேண்ட் ஏரியா தான் அப்படின்றதால, அந்த மாரி தான் இந்த ஏரியா ஃபுல்லாவே கட்டியிருக்காங்க. எலிவேஷன் 2 சைடுமே இருக்கு. இருந்தாலும் ஃப்ரண்ட் சைடு இருக்கிற எலிவேஷன் ரொம்பவே அழகா இருக்கு. பேக் சைடு இருக்கிற எலிவேஷன விட. ஏன்னா, கேட் எல்லாமே கிராண்டா குடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலாம் இருக்கு அப்படின்றதால. பார்க்கிங் ஏரியா என்ட்ரன்ஸ்ல இருந்தே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சீலிங்ல ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட பார்க்கிங் ஏரியாவுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையராவே அந்த 15 அடியும் யூஸ் பண்ணிட்டாங்க. ஃபுல்லா இன்டீரியர் ஃபுல்லா 15 அடி கிடைக்காது. வால் வந்து ஒரு 3/4 அடி, 3/4 அடி, 1 1/2 அடி போயிருச்சுன்னா, மீதி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அந்த பார்க்கிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த வீட்டுடைய இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படின்றது, அந்த 80 அடி நீட்டுக்குமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்டீரியர் ஸ்பேஸ்ன்றது 13 அடி தான். பார்க்கிங் ஏரியாவிலருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அங்க ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அது சிட் அவுட் ஏரியா. அந்த நீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஏரியாவ 2ஆ பிரிச்சு, ஒரு பாதிய சிட் அவுட்டாவும், இன்னொரு பாதிய பூஜை ரூமாவும் மாத்திருக்காங்க. இந்த வீட்டுடைய லேண்ட், மெயின் டோர் 2மே நார்த் ஃபேசிங்ல தான் இருக்கு. அதுக்கேத்த மாரி தான் வாஸ்துப்படி பிளான் பண்ணி இந்த வீட்ட பண்ணியிருக்காங்க. இப்போ மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம்னா லிவிங் ஏரியா. இந்த சின்ன இடத்துல எந்த அளவுக்கு ஸ்பேசியஸா லிவிங் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அதோட இன்டீரியர் பண்ணியிருக்கிறதுக்கான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் இன்டீரியர் பண்ணாம இருக்கு அப்படின்னா, பார்க்கறதுக்கு லுக் வைஸ் பெட்டரா இருக்காது. அதே சமயம் நீங்க பொருட்கள வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கவும் முடியாது. பொருட்கள் வந்து அங்கங்க, எங்கெங்கேயோ இருக்கும். அதனால பார்க்கறதுக்கு வீடு ரொம்பவே அசிங்கமா இருக்கும். இது லிவிங் ஹால் அப்படின்றது வீட்டுடைய சென்டர் போர்ஷன்ல இருக்கு. ஃப்ரண்ட்லயும், பேக் சைடும் இருக்கு அப்படின்னா, அங்க ஜன்னல் வச்சுக்க முடியும். அது மூலமா வெளிச்சம் வரும். சென்டர்ல வெளிச்சம் வர்றதுக்கான வழி இல்ல இல்லையா? அதுக்காக தான் அங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிஎஸ் கேப் வந்து குடுத்துருக்காங்க. இந்த படிக்கட்டு ஏரியாவ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லிவிங் ஏரியாவ சுத்தி பண்ணியிருக்காங்க. அதனால அந்த சென்டர் வந்து ஓப்பன் வந்து பெருசாவே உங்களுக்கு கிடைக்குது. அதோட அங்க மேல இருக்கக்கூடிய அந்த சான்லியர் லைட்டையும் நீங்க பார்க்கலாம். பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் வரும். நைட்ல அந்த சான்லியர் மூலமா வெளிச்சம் வந்து நல்லாவே கிடைக்கும். இது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய அந்த சின்ன லெவலான சீலிங், மேல போயிட்டு நம்ம நடக்கிற பாத்வே இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து கீழ சீலிங்கா இருக்கும். அங்கேயும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா, லைக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எத்தன பேருக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம, இதே மாரி ஃபியூச்சர்ல வரக்கூடிய வீடியோக்கள மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான அழுத்துங்க. இப்ப இந்த லிவிங் ஏரியாவோட சேர்ந்த மாதிரியே தான் டைனிங்கையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால அங்க வந்து கார்னர்ல வாஷ் பேசின் குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுடைய ஏரியா. கிச்சனுக்கு ஃப்ரண்ட்ல பார்ட்டிஷன் வந்து குடுத்துருக்காங்க. அது ஒரு ஷோகேஸ் மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனா க்ளோஸ் பண்ணல. ஓப்பனாவே விட்டிருக்கிறதால,
இங்கேருந்து கிச்சனையும் நம்ம பார்க்க முடியும். கிச்சன்லேருந்து இங்கேயும் பார்க்க முடியும். க்ளோஸ் பண்ணியிருந்தாக்கா, ஓரளவுக்கு அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்னதா ஆன மாரி ஒரு ஃபீல் வரும். லைட்டிங்கும் குறைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அது வராம இருக்கிற மாதிரி இத வந்து மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. கிச்சனுமே நல்ல ஸ்பேஷியஸா தான் இருக்கு. ஏன்னா, என்டையராவே அந்த வீட்டுடைய அகலம் வந்து 15 அடி. உள்ள இருக்கக்கூடிய 13 அடியுமே என்டையரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் இந்த சின்ன ஸ்பேஸ அழகா யூட்டிலைஸ் பண்ண முடியும். வால் வச்சு ஏதாவது பார்ட்டிஷன் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது ரொம்பவே சின்ன இடமா மாறிடும். இப்ப அந்த கிச்சன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. கீழ, மேல, லாஃப்ட் எல்லா இடங்கள்லயுமே பண்ணியிருக்கிறதால, கிச்சனுடைய பொருட்கள் எல்லாமே அந்த ஸ்டோரேஜுக்குள்ளேயே போயிடும். அதனால வெளிய எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அசிங்கமா தெரியாது. அதனாலேயே இன்டீரியர் ஒர்க் இந்த மாரி சின்ன வீடுக்கு ரொம்பவே அவசியம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, கிச்சன்லருந்து நம்ம பெட்ரூமுக்கு போகலாம். பெட்ரூமு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமு, அதோட அங்க வாக் இன் வார்ட்ரோபும் குடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த பெட்ரூம் வந்து ஒரு காம்பேக்ட்டான பெட்ரூமா தான் இருக்கும். ஏன்னா, இங்க இருக்கிற ஸ்பேஸே கொஞ்சம் கம்மி அப்படின்றதால. பட் இதிலருந்து நம்ம மேல வந்து 2 பெட்ரூம் குடுத்துருக்காங்க. அது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாவே, தாராளமாவே இருக்கும். இப்ப இந்த பெட்ரூம்லருந்து பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்வே குடுத்துருக்காங்க. வீட்டுடைய பேக் சைடு போகணும் அப்படின்னா, அதுக்கான வழி அங்க குடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டேர்கேஸ் வழியா மேல போனோம் அப்படின்னா, அங்க இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடு ஒரு ரூமும், அதோட பேக் சைடு ஒரு ரூமும் குடுத்துருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய 2 ரூமுமே நல்ல ஸ்பேஷியஸா இருக்கும். அதோட இன்டீரியர் ஒர்க்கும் நல்லாவே கிராண்டா பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்க பார்க்கலாம். 2 ரூம்லயுமே அதே மாரி ஃபால் சீலிங் ஒர்க்கும் இருக்கு. 2 ரூமுக்குமே டிஃபரண்டான டிசைன வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த 2 ரூம பார்த்தாச்சு. இதுக்கு அப்புறம் மேல 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரியே இன்னொரு பெரிய பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் கீழ பார்க்குற மாதிரியான கிராண்டான இன்டீரியர் ஒர்க் இல்லாம, அங்க கொஞ்சம் மினிமலான இன்டீரியர் ஒர்க் ஃபால் சீலிங்கோட டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட வீட்டுடைய ஃப்ரண்ட் சைடு ஒரு ஓப்பன் பால்கனி ஒண்ணு சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த பால்கனில ஒரு ஊஞ்சல் இருக்கு, புத்தா ஸ்டாச்சு இருக்கு. இது மட்டும் இல்லாம மேல சீலிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல பெர்கோலா மாதிரி டிசைன் பண்ணி, அதிலேயுமே செடிகள் எல்லாம் தொங்க விட்டு ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா பண்ணியிருக்காங்க. அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு கார்டன் செடியோட அழகாவே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு 4 பிஹெச்கே வீடா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி, இத அழகா பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி வீடோட அவுட்புட் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 15 அடி அகலம் இருக்க லேண்டு, இல்ல 14 அடி அப்படின்றது 1 அடி தான் கம்மி. கிட்டத்தட்ட இதே சைஸுக்கு தான் வரும். இப்ப அந்த மாதிரியான சைஸ் இருக்கக்கூடிய இடங்கள எப்படி அழகா யூஸ் பண்ணி, பிளான் பண்ணி கட்ட முடியும்? நமக்கு தேவையான ஸ்பேஸ் உள்ள கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்ற டவுட்டுமே நெறைய பேருக்கு இருக்கும். லேண்ட் வாங்குறதுலயே நெறைய பேருக்கு டவுட் இருக்கு. இந்த சின்ன சைஸ்ல தான் லேண்ட் கிடைக்குது. அத வாங்குனா, அந்த வீடு வந்து அழகா கட்ட முடியுமா அந்த இடத்துல? அப்படின்னு டவுட் நெறைய பேருக்கு இருக்கு. அவங்களுக்கு கூட இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி யாருக்காவது இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குன்னா கூட, இந்த வீடியோவ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணலாம். இப்ப இதே மாரி தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வந்து நெறைய பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா நமக்கு தேவை. ஏன்னா நெறைய பேர் வந்து வீடியோவ பார்க்குறாங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நெறைய பேர் நம்ம சேனல இன்ட்ரஸ்டிங்கா ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்காக நெறைய கன்டென்ட் இன்னும் புதுசா குடுக்கணும் அப்படின்றது நமக்கு தோணும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்துங்க. நன்றி.